ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் வந்து ஜுடைசம் சொல்றாங்க. ஆனா அது ஜுடைசம் கிடையாது, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஏப்ரஹாம் வாஸ் தி ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் அப்படின்னாரு. ஆபிரகாம் தான் முதல் கிறிஸ்தவ விசுவாசி. ஏன்னா அவன் கிறிஸ்துவை தான் விசுவாசித்தான். அது எப்படிங்க ஆபிரகாம் எப்படி கிறிஸ்துவ விசுவாசித்தான்? கிறிஸ்துவ பிறக்கவே இல்லையே. மோசையை பற்றி எபிரேயர் 11 அதிகாரம் சொல்லுகிறது, அவன் எகிப்தின் ஆஸ்திகளை ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் சிற்றின்பங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் உபத்திரவத்தை அதிக நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்து எங்க அங்க இருந்தாரு? பழைய ஏற்பாட்டுல எங்க கிறிஸ்து இருந்தாரு? அங்க போட்டிருக்கா. இயேசு பிறந்ததே வந்து பெத்லகேம்ல பிறந்தாரு, அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாரு, அது மோசே கதை, பழைய ஏற்பாட்டு கதையாச்சு. இல்ல, இவர்கள் எல்லாருமே விசுவாசத்தில் வாழ்ந்தவர்கள், விசுவாசத்திற்காகவே வாழ்ந்தவர்கள். கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம் தான் அந்த விசுவாசம், வேற விசுவாசமே கிடையாது. பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம் தான். அவர்கள் சிலுவையை பற்றியும் சிலுவை குறித்த காரியங்களை பற்றியும் தீர்க்க தரிசனமாய் அவர்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக் கொண்டார்கள். இந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து முதல்ல நம்ம பேசும்போது சில நேரம் இப்ப வாக்குத்தத்தை பேசி அடுத்த நாளே ரிசல்ட் வராம இருக்கலாம். ஆனா நம்ம பேசுறது எதுக்கு பேசலன்னா, உடனே ரிசல்ட் வர்றதுக்காகவே நான் பேசல. நம்ம பேசுறது எதுக்கு பேசப்போ, நம்ம ஆவியோடு நாம் ஒத்துக்கொள்வதற்காக பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நம்முடைய ஆவியும் நாமும் ஒன்றாக இணையும் போது, நம்முடைய வாயும் நம்முடைய ஆவியும் ஒன்றாக இணையும் போது, அது தொடர்ச்சியாகி நடக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய மனதும் நம்முடைய ஆத்மாவும் வெளிச்சம் பெற ஆரம்பிக்கிறது. ஏன்னா நம்முடைய வார்த்தையின் பிரவேசம் வெளிச்சத்தை உண்டாக்குகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்ம வந்து இந்த வார்த்தை எடுத்து வாயில பேச நமக்குள்ளாக இறங்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய தாழ்விடங்களுக்குள்ளாக அது இறங்க ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, உடைய பிரசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உடைய வார்த்தை நீர் அதிக பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசும். உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், நல்லமுள்ள வார்த்தைகள் எங்கள் இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். கணுக்களை மூணையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்கூத்த வல்லமுள்ளதா இருக்கிறதே, எங்களுடைய சிந்தனைகளை வகையறுக்க வல்லமுள்ளதா இருக்கிறதே, அந்த வல்லமுள்ள வார்த்தை எங்களுக்குள்ள மிக ஆழமாக செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, let every influence of the world, influence of unbelief, influence of doubt, எல்லாம் ஆண்டவரே, சந்தேகம், பயம், கவலை, இவைகளுடைய ஆதிக்கங்கள் எங்கள் மனதை விட்டு விலகும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை முழுவதும் நிரப்பி நடத்துவதாக ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்ம போன மீட்டிங்ல இருந்து ஒரு புது சீரிஸ் ஒன்று டாபிக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதவே நாம் இன்றைக்கும் தொடரலாம். ஆமோஸ் 9வது அதிகாரம், ஆமோஸ் 9வது அதிகாரம், அதிலே 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆமோஸ் 9வது அதிகாரம், அதிலே 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்நாளிலே விழுந்து போன தாவீது கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதோ ஒழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பல ரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அன்னைக்கு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம். சோ அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிக்கிறவர் அப்படின்ற அந்த 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 வசனத்தை பத்தி ரொம்ப பார்த்தோம். இந்த என்டையர் பேசேஜ் நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து. இந்த பேசேஜ் வந்து இதை எடுத்து நான் பேசும்போது இது வந்து ஏதோ இந்த குறிப்பிட்ட வசனங்களை வைத்து மட்டும் நான் பேசல. போன மீட்டிங்லேயே நீங்க அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, நேற்று வந்துருச்சு நினைக்கிறேன், அது வந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன பேசுறேன்னு. அதாவது இந்த பகுதி வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட தீர்க்க தரிசன பகுதியில ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மட்டும் சொல்லுகிறது இல்லை. இந்த பகுதிக்குள் என்டையர் சுவிசேஷத்தினுடைய சாராம்சமே அடங்கி இருக்கிறது.
சோ முழு வேதாகமத்திலும் இருக்கிற பல பகுதிகள், ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற பகுதிகளில் பல காரியங்கள் இது இந்த 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 தீர்க்க தரிசன பகுதிக்குள் உள்ளடக்கி இருக்கிறது. அதாவது தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நீங்கள் படிக்கும்போது அவைகள் பல காரியங்களை சொல்லுகிறது. இன்னும் அப்படி சொல்றது இப்படி சொல்லலாம், ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் அதோடைய பல அம்சங்களை அவைகள் பேசுகிறது. அந்த சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, அது இயேசு கிறிஸ்துவை பற்றியது, அவருடைய சுவிசேஷத்தை பற்றியது, அந்த சுவிசேஷத்தை விசுவாசிப்பவர்களை பற்றியது. சோ அவங்களை பத்தி என்ன, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதின் பல பகுதிகளை, பல அம்சங்களை ஒவ்வொரு தீர்க்க தரிசன பகுதியும் சொல்லுகிறது. அப்படி பல அம்சங்களை அது சொல்லி இருந்தாலும் அது சொல்றது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். என்ன சப்ஜெக்ட்? இயேசு கிறிஸ்துவை பற்றியது, அவருடைய சுவிசேஷத்தை பற்றியது, அப்புறம் அவருடைய சுவிசேஷத்தை விசுவாசிப்பவர்களை பற்றியது. இதை நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், பட் எத்தனை தடவை சொன்னாலும் பத்தாது, திரும்ப திரும்ப சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பேர் இப்ப இந்த வசனத்தை படிக்கும்போது, அந்நாள்ல விழுந்து போன தாதின் கூடாது திரும்ப எடுப்பித்து அப்படின்னு படிக்கும்போது நிறைய பேர் வேத வல்லுநர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்கள் அநேக பேர். அவங்க நிறைய டிகிரிலாம் வச்சிருக்கலாம், டாக்டரேட்லாம் வச்சிருக்கலாம். ஆனா அது பவுல் காலத்தே தெரிஞ்சு போச்சு, அப்படி வெறும் டாக்டரேட் வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது டாக்டரேட்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனா வெறும் அதை மட்டும் வச்சு அதை நம்பணும்னா அதோட ஒரு ஆபத்தானது எதுவுமே இருக்க முடியாது. என்ன சொல்றாங்கன்னா, இதில் இந்த பகுதிகள்லாம் எடுத்து இதெல்லாம் பாத்தீங்களா, இந்த இப்ப இஸ்ரேல் தேசத்துல நடக்குது அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற இஸ்ரேல்ல திரும்ப அவங்கள கொண்டு வருவார் ஆண்டவர், அதுதான் இது சொல்லுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு கூட ஒரு மிகப்பெரிய ஒரு வேத பிரசங்கியார், அமெரிக்கால இருக்கிறவர், பேர் சொல்ல விரும்பல, மிகப்பெரிய பிரசங்கியார் அவரு. நிறைய அவருடைய கண்டென்ட்ல நான் நிறைய பார்த்திருக்கேன், நிறைய பேசியிருக்காரு அவரு. கிறிஸ்தவர்கள் பத்தி நிறைய பேருக்கு அவர் தெரியும், ஈவன் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு கூட நிறைய பேர் அவருக்கு தெரியும். அவர் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அவர் இப்ப கொடுக்குற இன்டர்பிரேஷன். ஓசியால எடுத்து இஸ்ரேல் திரும்ப ஆண்டவர்கிட்ட வரும் அப்படின்றத எடுத்து பேசிட்டு, பாத்தீங்களா அதுதான் இது, அதுக்கு தான் நம்ம இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி ஏதோ பேசிட்டு இருந்தார். சோ நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்ரவேல், ஆபிரகாம், அப்புறம் தாவீதுடைய சிங்காசனம், ஆபிரகாமின் வாக்குத்தத்தம், பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள். ஒருத்தர் போட்டிருந்தாரு, இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ஜுடைசம் சொல்றாங்க, இன்னைக்கு ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ஜுடைசம் சொல்றாங்க, ஆனா அது ஜுடைசம் கிடையாது, ஓல்ட் டெஸ்ட்மென்ட் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஏப்ரஹாம் வாஸ் தி ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் அப்படின்னாரு. ஆபிரகாம் தான் முதல் கிறிஸ்தவ விசுவாசி. ஏன்னா அவன் கிறிஸ்துவை தான் விசுவாசித்தான். அது எப்படிங்க ஆபிரகாம் எப்படி கிறிஸ்துவ விசுவாசித்தான்? கிறிஸ்துவ பிறக்கவே இல்லையே. மோசையை பற்றி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவன் எகிப்தின் ஆஸ்திகளை, ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் சிற்றின்பங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் உபத்திரவத்தை, அதிக நிந்தையை, அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்து எங்க அங்க இருந்தாரு? பழைய ஏற்பாட்டுல எங்க கிறிஸ்து இருந்தாரு? அங்க போட்டிருக்கா? இயேசு பிறந்ததே பெத்லகேம்ல பிறந்தாரு, அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாரு, அது மோசே கதை, பழைய ஏற்பாட்டு கதையாச்சே. இல்ல, இவர்கள் எல்லாருமே விசுவாசத்தில் வாழ்ந்தவர்கள், விசுவாசத்திற்காகவே வாழ்ந்தவர்கள். கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம் தான் அந்த விசுவாசம், வேற விசுவாசமே கிடையாது. பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசம் தான். அவர்கள் சிலுவையை பற்றியும் சிலுவை குறித்த காரியங்களை பற்றியும் தீர்க்க தரிசனமாய் அவர்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக் கொண்டார்கள். தேவன் அவர்களுக்கு காண்பித்தபடி. இப்ப அதான் ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அப்ப ஆபிரகாமுக்கு ஏதோ ஒரு விதத்திலே நிச்சயமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அநேக பேர் சொல்றாங்க, மோரியா மலையிலே அந்த பலியை கொடுக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்தினார், அதாவது ஈசாக்க பலி கொடுக்க சொல்லி கடைசியில் ஒரு ஆடு மாட்டிக்கிச்சு, அது அந்த சினாரியை வச்சு கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார்கள். இருக்கலாம். ஆனால் ஒண்ணு என்ன தெரியுதுன்னா, ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. என்ன வெளிப்படுத்தப்பட்டிருந்தது? கிறிஸ்துவை பற்றியும் அவர் மூலமாக எப்படி தனக்கு ஒரு பெரிய சந்ததி உண்டாக போகிறது என்பதை பற்றியும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. மேபி ஃபுல் பிக்சர் இல்லாம இருந்திருக்கலாம், ஒரு கிளிம்சஸ் இருந்திருக்கலாம். ஃபுல்லா எல்லாமே தெரிஞ்சது சொல்ல முடியாது, பட் ஏதோ தெரிந்தது. அமேசிங் ப்ராபர்டிக் அட்டரன்ஸ் ஒன் ஆஃப் த வெரி அமேசிங் ப்ராபர்டிக் அட்டரன்ஸ் பைபிள்ல யாக்கோபுடையது. அவன் சொல்லுகிறான், யாக்கோபு இப்ப வயசாயிடுச்சு, அவனுக்கு மரிக்கும் தருவாயில் இருக்கிறான். சோ குமாரர்களை அழைத்து ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறான். யூதாவை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறான், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதா விட்டு விலகுவதில்லை என்று சொல்லுகிறான். எப்படிப்பட்ட வெளிப்பாடு பாருங்க. யாக்கோபு அவன் தன் வாழ்க்கையை பத்தி சொல்லும் போது சொல்றான், நான் அலைஞ்சு தெரிஞ்சேன், நான் ரொம்ப
கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். எனக்கு வாழ்க்கையே சஞ்சலம் தாங்க. ஆனாலும் அவன் ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதலை பற்றியும் வரப்போற காரியத்தை பற்றியும் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கு. அதனாலதான் சொல்றான், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதா விட்டு விழுதலே. சமாதான கர்த்தர் ஒருத்தர் வருவார், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்ல, இதெல்லாம் அங்க போய் முடியுது அப்படின்னு அவனுக்கு தெரியுது. அதான் நான் சொன்ன மாதிரி ஃபுல் வெளிப்பாடு இருந்ததான்னு சொல்ல முடியாது, பட் ஒரு வெளிப்பாடு இருந்தது, ஏதோ தெரிந்தது. சோ இவர்கள் எல்லாருமே கிறிஸ்து தான் மையம் பைபிளுக்கு. ஓகே, வேற யாருமே மையம் கிடையாது, கிறிஸ்து தான் மையம். கிறிஸ்துவும் கிறிஸ்துவை பற்றின விசுவாசமும் தான் மையம், வேற எதுவுமே கிடையாது. அப்ப பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே யாரை குறித்து சொல்லப்பட்டது அப்படின்னா கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த தீர்க்க தரிசனத்தையும் கிறிஸ்துவை வைக்காமல் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தவறான அர்த்தத்தை தான் புரிந்து கொள்ள முடியும். இப்ப இங்க இப்ப இப்ப நானு 15ஆம் வசனம் பாருங்களேன், இது 15 தானே? 15 பாருங்களேன், உங்களுக்கு புரிய வைக்கிறேன் எப்படின்னு. அவர்களே அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், அவர்களை அவர் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். ஓகே, இப்ப அவர்கள் தேசத்துல நாட்டுவேன்னா என்ன அர்த்தம்? எதை பத்தி சொல்லியிருக்கு? இதான் எப்படி எடுத்து பாத்தீங்களா? அதான் இஸ்ரேல் திரும்ப அங்க வரணும், அங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்ப லிட்டரலாவே பார்த்தாலே இதுல ப்ராப்ளம் இருக்கு. அந்த அர்த்தம் எடுத்தோம்னா என்னன்னா, நான் அவர்கள் கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை. அவங்க பிடுங்கப்படலையா? அவங்க வந்தாங்க, திரும்ப பிடுங்கப்பட்டாங்கல்ல, உலகம் சிதறடிக்கப்பட்டாங்கல்ல. இப்ப திரும்ப அவங்களா ஒரு ஒரு முயற்சி ஏற்படுத்தி வந்திருக்காங்க. அங்க ஜைனிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அது மூலமா நம்ம எல்லாரும் அங்க வந்து சேரணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வர்றது அவங்க விருப்பம், அவங்க போய்கிட்டோம், எங்கனாலும் போட்டோம், அதுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வந்த இதுல நம்ம சபையை போட்டு நோண்டிட்டு இருக்காங்க. சர்ச்சும் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், பிலீவர்ஸ் ஹெல்ப் பண்ணணும். ஒரு ஜூயிஷ் ரபாய் சொல்றாரு, அமெரிக்கால இருந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து வருஷம் வருஷம் வந்து யூதர்களை பல இடங்கள்ல இருந்து இஸ்ரேல் கொண்டு போறதுக்கு காசு போயிட்டு இருக்கலாம். அந்த இவர் வந்து ஐ திங்க் யூரோப்லேயே இருக்கிற ரபி அவர் சொல்றாரு, அமெரிக்க கிறிஸ்தவர்கள் மாதிரி யாருமே காசு கொடுக்கறது இல்லை, அவ்வளவு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு. எதுக்குன்னா இந்த மாதிரி வசனங்களை எடுத்து வச்சுட்டு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சரியா? சோ இது அதை பத்தியே சொல்லல. இப்ப நான் உங்களுக்கு ஏன் இதெல்லாம் விளக்குறேன்னா, நீங்க பைபிள் படிக்கும் போது இது உங்களுக்கு சம்பந்தப்பட்டது முதல்ல புரிஞ்சுக்கணும். இது வந்து என்னமோ ஏதோ இருக்குங்க, ஏதோ அர்த்தமா இருக்கு, ஏதோ புரியுது அப்படிலாம் இல்ல. டைரக்டா நமக்கு சம்பந்தப்பட்டது. கிறிஸ்துவின் மூலமாய் நாம் இந்த வார்த்தைகளுக்கு சொந்தம் கொண்டாட முடியும், நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு அருமையாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க, எரேமியால இருந்து. எரேமியா 31ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி. எரேமியா 31 31 அதுல 9 வாசிக்கிறேன். முதல்ல, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கும் இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். 10 வாசிக்கிறேன். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்துக் கொண்டு ஒரு மெய்ப்பன் தன் மந்தை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தினுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவர்களாகி இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், இனி அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அதாவது இந்த பேசேஜஸ்ல காமனா என்ன இருக்குன்னா, ஒன்ஸ் அவங்க அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்த உடனே, தேவன் சொல்லுகிற தேசத்துக்கு வந்த உடனே, ஒன்ஸ் அவங்க வந்த உடனே அவங்க இனிமேட்டு அவங்க நல்லா தான் இருப்பாங்கன்னு வருது. சேலஞ்சஸ், சவால்கள் வரலாம், ஆனா அதெல்லாம் மேற்கொண்டு ஆனா நல்லா இருப்பாங்க, அந்த தேசத்துல பிடுங்கப்படுவார்கள் எதுவுமே சொல்லல. ஓகே, சோ இந்த தேசமே என்ன தேசம்னா கிறிஸ்து தான் அந்த தேசமே, இஸ்ரவேலே அவர் தான். ஏன்னா எகிப்து குமாரனை வரவழைத்தேன் அப்படின்னு யாரை பத்தி சொல்லியிருக்கு? பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல தேசத்தை பத்தி வருது, புதிய ஏற்பாடு அது கிறிஸ்துன்னு சொல்லிடுறாரு. யாக்கோபுக்கு இஸ்ரேல் அன்ற பேரை மாத்தினாரு, கரெக்டா? ஒரு மனிதன் தானே, அந்த மனிதன்ல இருந்து ஒரு சந்ததி வந்தது. அதே மாதிரிதான் இங்கே கிறிஸ்து தான் இஸ்ரவேல், இயேசு கிறிஸ்து தான் இஸ்ரேல். அவருக்கு 12 கோத்திரம், 12 சீஷர்கள் இருந்தார்கள். அங்க 12 கோத்திரம், இங்க 12 சீஷர்கள். இது எந்த விதத்திலயும் வந்து ஆபிரகாம், சில பேர் ஆண்டவர் ஆபிரகாம் வாக்கு பண்ண என்னாச்சு? ஒன்னும் ஆகல, நல்லாதான் இருக்கு, இது கரெக்டா தான் இருக்கு, அந்த வாக்குத்தை மாறவே இல்லையே. இல்ல அவனுடைய சந்ததினார்ல, ஆமா அதுதான் சொல்லிட்டார்ல பவுல், அந்த சந்ததி கிறிஸ்துவன், இயேசு கிறிஸ்து என்ன எத்தியோப்பியாலே பிறந்தாரு, அவர் இஸ்ரேல தானே பிறந்தாரு, ஆபிரகாமோட சந்ததியில தானே பிறந்தாரு. அவரை பத்தி ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிக்குது?
ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் அப்படிதான் ஆரம்பிக்குது. சோ இயேசு கிறிஸ்து வந்து ஆபிரகாமுடைய சந்ததியில தானே வந்தாரு. சோ ஆபிரகாமோட சந்ததி தானே அவரும். மாற்றமே இல்லை, எதுவுமே மாறலையே. ஒரு இடத்த பழைய ஏற்பாட்டுல மோசேட்ட ஆண்டவர் ஒரு விதமா தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்துவார் எப்படி நடக்க போகுதுன்றத. அப்ப வந்து ரொம்ப அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இரிட்டேட் பண்ணி ஆண்டவர் மோசே கூட சொல்றாரு, பேசாம இவங்களை அழிச்சிட்டு உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்றாரு. நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு, நான் இஸ்ரேலை அழிச்சிடுறேன், இந்த கூட்டமே என்னால் தாங்க முடியல, இவங்களை வச்சு மேய்க்க முடியல, இவங்களை அழிச்சிடுறேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்றாரு. நான் கூட நினைச்சேன், ஐயோ அப்ப ஆபிரகாம் முத படிக்கும் போது எனக்கு புரியல பாருங்க. அதனால ஐயோ அப்ப ஆபிரகாம் சொல்றது என்னாச்சா, மோசே யார் சந்ததியில் வந்தாரு, ஆபிரகாம் சந்ததியில் தானே. சோ மோசே மூலம் ஒருவேளை அன்னைக்கு அது நடந்திருந்து இஸ்ரேல் ஜனங்களே எல்லாரும் அழிஞ்சு போய் வனாந்திரத்துல மோசே மட்டும் தப்பிச்சு மோசே மூலமா மோசையோட பிள்ளைகளை ஆண்டவர் எடுத்து பழுகி பெருக பண்ணி பெரிய சந்ததி ஆக்கி இருந்தாலும் மோசையும் என்னதான் வருவான், ஆபிரகாமின் சந்ததியா தான் வருவான். கரெக்டா? அதான் செய்தார். சோ ஆபிரகாமின் சந்ததிய அததான் இப்ப கிறிஸ்து மூலமா செய்யறார். மோசை மூலமா செய்யல, கிறிஸ்து மூலமா செய்யறாரு. என்ன கொண்டு வந்துட்டாருன்னா எல்லாரும் எல்லாமே இந்த கிறிஸ்து இருக்காருல அவர் விசுவாசிக்கிறதா வருட்டாரு. இப்ப ஆபிரகாமுக்கே பாத்தீங்கன்னா இஸ்மவேல் ஒரு குமாரன் இருந்தான். அதுக்கப்புறம் கேத்துரால்னு ஒரு பொண்ண ஒரு லேடி ஆபிரகாம் கல்யாணம் பண்ணியிருந்தாரு. அது மூலமா பசங்க இருந்தாங்க. அவங்களும் ஆபிரகாம் பிள்ளைகளா இருந்தாலும் வாக்குத்தத்தமானது அவர்களுக்கு போகவில்லை. அதே மாதிரி ஈசாக்கு ஒரு பையன், ஈசாக்கு 2 பசங்கள்ல ஏசா யாக்கோபு. ஏசாக்கு ஒண்ணுமே போலையே, எல்லாமே யாக்கோபு தான் வந்துச்சு. சோ இதெல்லாம் ஒரு பிக்சர்ஸ், இப்படிதான் நடக்க போகுது. இதே மாதிரி இப்ப கிறிஸ்து ஒருத்தர் வர்றாரு, கிறிஸ்துக்குள் வர்றவங்க யாக்கோபோட சந்ததியா மாறிடுவாங்க, யாக்கோப் மாதிரி மாறிடுவாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யூதர்களாகவே இருந்தாலும் அவர்கள் ஏசாவை போல ஆயிடுவாங்க. அப்போதைக்கு இருக்கிறத வச்சுட்டு இருக்கலாமே தவிர வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. ஓகே, சோ அப்ப நீங்க இந்த பகுதியெல்லாம் நம்ம படிக்கும் போது இப்ப நம்ம எல்லாம் தியானிக்க போறோம். தியானிக்கும் போது இதை நாம் இது வந்து அதாவது சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சில சொத்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா நேரடி உரிமை பாராட்டுறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க. இன்னொருத்தவங்களுக்கு மறைமுகமா அந்த சொத்துல பயனடைகிறவர்கள் இருப்பார்கள். ஓகே, டைரக்ட் பெனிஃபிஷியரிஸ், இன்டைரக்ட் பெனிஃபிஷியரிஸ். வாக்குத்தத்தங்களை பொறுத்தவரையில் நம்ம எந்த விதத்திலையும் பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்களை எடுக்கும்போது எந்த விதத்திலையும் இன்டைரக்ட் பெனிஃபிஷியரிஸ் கிடையாது. நம்ம எல்லாருமே டைரக்ட் பெனிஃபிஷியரிஸ். இவைகள் நம்முடையவைகள். பேதுரு அழகாக அதை விவரிக்கிறார். வாக்குத்தத்தமானது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கும் யாவருக்கும் உரியதா இருக்கிறது. நம்ம அந்த தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டவர்கள், ஆனால் வந்து நல்ல ஒலிவ மரத்தில் நாம் சேர்க்கப்பட்டு விட்டோம். ஓகே, சோ நான் வந்து இதை இஸ்ரேல் தேசத்தை குறைச்சு மதிப்பிடணுமோ இல்லை இப்ப இருக்கவங்களை ஏதோ கீழே போடணும் அப்படி என்னுடைய எண்ணம் இல்லை. என்னுடைய எண்ணம் என்னன்னா, என்னோட ஃபோக்கஸ் என்னன்னா, இது நம்ம டீச்சிங் குரூப். பொலிட்டிக்கலி அது நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம இங்க பேசல, அது நம்முடைய சப்ஜெக்ட் கிடையாது. நம்ம இங்க என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, நாம் எப்படி வாக்கு தத்தத்துக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் டைரக்ட் பெனிஃபிஷரிஸ், நேரடி அப்புறம் முதல் குடிமகன்கள், ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஸ் ஃபார் த ப்ராஃபசிஸ் அண்ட் த ப்ராமிசஸ். தீர்க்க தரிசனங்களுக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் நாம் தான் முதல் குடிமக்களாக இருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்படி கர்த்தருடைய கண்களை திறக்க வேண்டும். நமக்கு அந்த ஆண்டவர் நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய கிருபை தாரும், கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்புறம் இன்னும் நம்ம ஜெபிக்கணும், ஆவியிலிருந்து இதெல்லாம் பார்க்கணும் ஆண்டவரே. நான் ஏன்னா பாருங்க, நமக்கு நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சூழ்நிலைகள் இதெல்லாம் பார்த்து ரொம்ப பழகி இருக்கு. அதுதான் கண் முன்னாடி எப்போ பார்த்தாலும் நிக்குது. அது வந்து மோஸ்ட்லி அதான் இருக்குது. கொஞ்ச நேரம் வேணா அங்கிட்டு பாக்குறோம், மற்றபடி திரும்ப அதே பார்க்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு அடிமைத்தனம், அதுல நம்ம வெளியே வரணும். இல்ல பிரதர், என் பிரச்சனை இருக்கு, என் பார்த்துட்டே இருந்தாலும் சரியாக போதா, இல்ல யோசிச்சுட்டே இருந்தாலும் ஏதாவது சரியாகுதா, அது அப்படியே கவலைப்பட்டு பிசாசு என்ன போய் சொல்லிக்கிறான் எல்லாருக்கும், உன் பிரச்சனை யோசிச்சுட்டே அது சரியாயிருன்னு சொல்றான். இல்லைன்னா பிரச்சனையை பத்தி யோசிக்கலன்னா நீ ஒரு பொறுப்பில்லாத ஆளுன்றான். பிரச்சனையை பத்தி யோசிக்க கூடாது, பிரச்சனையுடைய தீர்வை பற்றி யோசிக்க வேண்டும். தீர்வு கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. சோ நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த பகுதி இந்த நாட்களுக்கு என்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த விரும்புகிற பகுதியா இருக்கு. அதாவது நாட்களுக்குன்னா இந்த நாட்களுக்கு மட்டும் இல்ல, இது எப்பயுமே பொருந்தும். வாக்குத்தத்தங்களை எப்பயுமே பொருந்தும். குறிப்பாய் இது வந்து ஏன்னா இது 2000 வருஷமாக இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் ஏக்கத்தோடு நிக்குதா பிரதர்? நாங்க தான் பிரதர் ஏக்கத்தோடு இருக்கோம். வாக்குத்தத்தம் நடக்காதா, எப்ப நடக்கும் ஆண்டவரே அப்படின்னு இருக்கோம். எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? எப்ப நடக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே இதெல்லாம் எப்ப நிறைவேற நல்லா இருக்குமே, ஐயோ அருமையா எழுதியிருக்கே, உழுகிறவன் அறுக்கிறவன் எல்லாம் பின்தொடர்ந்து திராட்சை பழங்கள் எல்லாம் விதைக்கிறோம். அதாவது இன்ஃபேக்ட் ஷார்ட்டா சொன்னா, விதைக்கிறதுக்கு முன்னாடியே ஹார்வெஸ்ட் வந்து எவ்வளவு அருமையா இருக்கு ஆண்டவர், இதெல்லாம் எப்ப நடக்கும் ஆண்டவரே, எப்ப நடக்கும். எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? எப்ப நடக்கும் ஆண்டவரே, சீக்கிரம் நடந்தா நல்லா இருக்கும். இப்படி இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, பிளண்டா சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன், உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் இது பொருந்தும்.
நான் எப்படி இருந்தாலும் இது உண்மை, உலகத்துல யார் எப்படி இருந்தாலும் இது உண்மை. என்னன்னா, இந்த வார்த்தை நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க, வார்த்தை நமக்குள்ள இல்லையா? நாங்களாம் இத்தனை வசனங்களை எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிருக்கோம். நோ, வார்த்தை போக வேண்டிய அளவுக்கு இன்னும் உள்ள போகல. வார்த்தையில ஆழம் இருக்குது. இப்ப கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு எடுத்து அதை வந்து நம்ம தியானிக்க அதை சொல்ல அப்புறம் அதை பத்தி யோசிக்க, அப்புறம் வந்து அதை மறுபடியும் வாசிக்க என்ன நடக்குதுன்னா நம்ம ஆளுங்களுக்குள்ள போக ஆரம்பிக்கிறோம். ஒரு வார்த்தையின் ஆழத்துக்குள்ள நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா அந்த வார்த்தையினுடைய பெனிஃபிட்ஸ் வந்துடும் உங்க லைஃப்ல. அப்ப அந்த வார்த்தையின் பெனிஃபிட் என்ன வரலன்னா, வெரி சிம்பிள், நம்ம அந்த வார்த்தைக்குள்ள இன்னும் போக வேண்டிய அளவு போக ஆரம்பிச்சிருப்போம், பாதியில நிறுத்திருக்கலாம், ஏதோ ஒரு சோதனை வந்திருக்கலாம். பிசாசு வந்து உங்களை பிசாசு என்ன ப்ரூவ் பண்ண போகும் தெரியுமா? வார்த்தை நீங்க தியானிக்கும் போதோ இல்ல மெடிடேட் பண்ணும் போதோ இதுக்கும் லைஃப் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கும். அது நல்லா இருக்கு, ஆனா உன் லைஃப் ரியாலிட்டியில என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லையே. என்ன உன் பணம், உன் பைனான்சியலி எங்க இருக்க? எவ்வளவு கேவலமா இருக்க? அன்பிலிவர் நல்லா இருக்காயா உன்னோட? நான் பிலிவர் அவனுக்கு ஆண்டவரையே தெரியாது. இல்லைன்னா ஒரு பேர் கிறிஸ்தவனா இருக்கலாம், அவனும் ஒரு ட்ரெடிஷனல் கிறிஸ்டியனா இருக்கலாம், அவங்க எல்லாம் நல்லா இருக்கானுங்க. அவன் நல்லா வீடு வாங்கிட்டான், புது கார் வாங்கிட்டான், அவன் நல்லா செட்டில் ஆயிட்டான். நீ தான் இப்படி இருக்க. இப்படிலாம் வரும். எப்படிலாம் வருதா? நல்லா கவனிங்க. உங்களுக்கு ரொம்ப அட்டாக் வருதுன்னா நீங்க என்னமோ கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், நீங்க ப்ராக்ரஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகே, அதனால அப்படி திருப்தி ஆகிட சொல்லல. திருப்தி ஆகி அப்ப கரெக்டா இருக்கும் போல இன்னும் ஒண்ணும் பண்ண வேணாம். வார்த்தைக்கு போங்க, எடுத்து திரும்ப திரும்ப வாசிங்க. கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்கள், உங்களை கண்டுபிடிங்கள், உங்கள் பேரை கண்டுபிடிங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு பாருங்க, எங்க இருப்பீங்க கண்டிப்பா. உங்களுக்கு என்று உங்க பேரை கண்டுபிடிங்கன்னா உங்க பேருக்கு எழுதப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. கர்த்தர் அதை உங்களுக்கு காட்டும்படி தாகத்தோடு வாஞ்சியோடு படிங்க. ஏன்னா இது மட்டுமே தீர்வு. நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க. ஒரு இடத்துல என் லைஃப் மோசமா இருக்கு, இப்போ கடன் வாங்குற நிலைமையில இருக்கீங்களா, அது வெளியே வர முடியலையா? சரி இருக்கட்டும், அது இருக்குது, பிரச்சனை இருக்கு, அது ஒரு பிரச்சனை தான், அது அக்செப்ட் பண்ணிக்க தேவையில்லை. அப்படி நம்ம இப்படிதான் இருக்கணும் அவசியம் இல்லை, வெளியே வந்தாகணும். தீர்வு எங்க இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. கண்டுபிடிச்சிங்களா பிரச்சனையை? ஐடென்டிஃபை பண்ணிங்களா? கொஞ்சம் ஓரமா வைங்க, வச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு போங்க. ஆண்டவரே உடைய வார்த்தையில் எனக்கு தீர்வு இருக்கு, எனக்கு எடுத்து காட்டுங்க. இதெல்லாம் எனக்கு என்னுடைய சூழ்நிலைகளுக்காக நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர்கள். இந்த வாக்கு தத்தங்கள் எனக்காக ஏங்கி கொண்டு காத்து கொண்டிருக்கிறது. சர்வ சிருஷ்டியும் தேவபுத்திரர் வெளிப்படும்படி பிரசவ வேதனைப்படுகிறது சொல்கிறதே, இந்த வார்த்தையும் பிரசவ வேதனைப்படுகிறது. எதுக்கு பிரசவ வேதனைப்படுது? யாரா என்ன எடுத்துக்க மாட்டாங்களா என்று ஏங்குகிறது. சரி, சோ விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அப்படின்னு சொல்றது, இந்த விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்பது தாவீதுடைய குடும்பத்தின் ஆட்சியை சொல்லுகிறது, ஆளுகையை சொல்லுகிறது. சோ முதல் காரியம், கர்த்தர் தாவீதின் கூடாரத்தை எடுப்பிக்கிறார் அப்படின்னா தேவன் ஆளுகையை நம்ம வாழ்க்கையிலே கொண்டு வர விரும்புகிறார். அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஓகே, நல்லா கவனிங்க. இப்ப விரும்புறார் அப்படின்னா ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் கொண்டு வந்துருவார் அப்படி அர்த்தத்தில் இல்ல. அவர் விரும்பி அதற்கானதை எடுத்து, இப்ப விழுந்து போன தாவீது கூடாரத்தை எடுப்பிச்சுனா இதுக்கானதை செஞ்சு முடிச்சிட்டாரு. நீங்க சொல்ல, இல்ல பிரதர் என் வாழ்க்கையில் இன்னும் ஆளுகையே வரல, அவங்கதான் என்னை ஆள்றாங்க, மற்றவங்க. ஓகே, உங்க லைஃப்ல என்ன வெளிப்படல, அக்ரி. ஆனால் உங்க லைஃப்ல வெளிப்படுவதற்கானதை அவர் செய்து முடித்து விட்டார். அதுக்கானது அவர் இன்னும் செய்யறதுக்கு பெண்டிங்ல இல்ல. சோ இப்ப அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். என்ன செய்திருக்கிறார் அதை பார்க்க தான், அதை கவனிக்க நம்ம வாழ்க்கையை அதை கொண்டு வர முடியும். கண்ணை மூடிட்டு நான் சொல்றது அப்படி சொல்லுங்க எல்லாரும். என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆளுகையை என்னால் கொண்டு வர முடியும். அதை முதல்ல ஒத்துக்க ஆரம்பிங்க. உங்க சூழ்நிலை சுத்தமா எதிராக இருக்கலாம், பொருளாதாரத்திலேயோ பைனான்ஸ்லயோ குடும்பத்திலேயோ உங்க ஊழியத்திலேயோ, எனி ஏரியா யூ கால் இட், அதுல வந்து நீங்க சொல்லலாம் அழுகையே இல்லைங்க, அழுகை தான் இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லலாம். டோன்ட் வரி அபவுட் தட். we know, yeah, we understand that that's the reality, but that's the reality. உண்மைதான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆளுகையை கொண்டு வர, கர்த்தருடைய ஆளுகைனா என்ன? கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் சொல்லுகிற வாழ்க்கை. கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு சொல்லுகிறதோ அந்த வாழ்க்கை. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். கடன்ல இருக்கீங்களா? வாய் திறந்து சொல்லுங்க, கடன் நான் வாங்குவது இல்லை. உங்களுடைய இருதயம் வந்து ஒரு பக்கம் கத்தும், ஐயோ வாங்கிட்டு இருக்க தெரியுது, ஐ டோன்ட் கேர், பிகாஸ் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நான் மாம்சத்துக்கு கடனாளி அல்ல. அப்படின்னு என்ன? காண்கிறபடி வாழுகிறதோடு லிமிட்டட் லைஃப் என் லைஃப் கிடையாது. நல்லா கவனிங்க. நான் முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி சொல்லியிருக்கேன்,
உங்க ஆவியும் உங்க வாயும் சேர்ந்தா போதும். உங்க ஆவியும் உங்க வாயும் சேர்ந்தா போதும். இப்ப தமிழ்நாட்டுல கொஞ்ச நாள் முன்னாடி எலெக்ஷன் வந்துச்சு, கரெக்டா? ரிசல்ட் வந்துச்சு. யாருமே ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ரிசல்ட்லாம் யாரும் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வரலாற்றுலயே இல்லை, இப்படி ஒரு ரிசல்ட் வந்ததே கிடையாது. ஏன்னா எப்பயுமே ஏதோ ஒரு கூட்டணிக்கு ஒரு முழு மெஜாரிட்டி வந்துடும். அந்த 118க்கு மேல வாங்கிடுவாங்க எப்படியாவது, ஒரு கூட்டணியோ இல்ல ஒரு தனி கட்சியோ வாங்கிடும். ஆனா இதுதான் முதல் முறையாக யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்தது. அப்ப சிஎம் இருக்காரு விஜய், அவருடைய கட்சிக்கு 108 சீட் இருந்தது, இன்னும் 10 சீட் வேணும் அப்படின்னு ஒரு சினாரியோ வந்தது. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேஜரா 2 பேர் இருக்காங்க, திமுக இருக்கு, அதிமுக இருக்கு. அவங்களும் நிறைய நம்பர்ஸ் வச்சிருக்காங்க. அவர் திமுக மட்டும் தனியாகவே 50க்கு மேல வச்சிருந்தது, அதிமுக ஒரு அது 43 வச்சிருந்தாங்க. ஸோ இப்படி நம்பர்ஸ் இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் மேஜர் பிளேயர்ஸ் தான். அவங்க 2 பேருமே எப்படியாவது இவர் வரக்கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனா சீஃப் மினிஸ்டர் வந்து எப்படி வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சொற்ப நம்பர்ஸ் உடைய சில கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. 5 இருக்கிற காங்கிரஸும் மற்றவங்க 2 வச்சிருக்கவங்க ஒரு 1 2 இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அதை வச்சு என்ன பண்ணிட்டாரு, அந்த நம்பர் வந்துருச்சு, 120 கிட்ட வந்துருச்சு அவருக்கு. வந்தோடனே அதை போய் கவர்மெண்ட் கொடுத்து அவரு பதவி ஏத்துட்டாரு. சோ இவங்க 2 பேரும் பெரிய நம்பர் தான். ஆனாலும் அவங்க எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அவர்கள் ஏதோ முயற்சிலாம் எடுத்தாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி அவர் வந்து பண்ணிட்டாரு. ஏன்னா இது போதும், மெஜாரிட்டிக்கு இது போதும். 120 இருந்தா போதும், 118 இருந்தா போதும். ஆனா 2 எக்ஸ்ட்ரா வந்துச்சு, 120 போதும், தாராளமா போதும். அவ்வளவுதான். அதே மாதிரிதான் பாருங்க, நம்மளோட என்டிட்டிஸ் சொல்றேன். நமக்குள்ள இருக்கிற என்டிட்டிஸ், நம்முடைய ஆவி இருக்குது ஒரு பக்கம், சரியா? அதுக்கப்புறம் நம்முடைய ஆத்துமா இருக்கு. ஆத்துமால நிறைய உள்குத்து இருக்கு. எங்க உள்குத்து இருக்கு? நம்முடைய உணர்ச்சிகள் இருக்கு. அது நிறைய நேரம் வந்து விசுவாசத்தை பேசுகிறது இல்லை, சூழ்நிலையை தான் அது பார்க்கிறது. ஏன்னா அது பழகிருச்சு, ரொம்ப நாளா அப்படி பழகிருச்சு. அதை கர்த்தருடைய வார்த்தை கழுவ வேண்டும், வழுவி அதை பூரணப்படுத்தும் போதுதான் அது குணப்பட ஆரம்பிக்குது. ஆனா சில நேரங்கள்ல சில ஏரியாஸ்ல சுத்தமா நமக்கு வந்து நம்முடைய உணர்வுகள் வந்து சுத்தமா எதிர்த்து தான் நிக்குது, அந்த இமோஷன்ஸ், உணர்ச்சிகள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்முடைய மனது இருக்குது, அது நிறைய கணக்கு பண்ணிட்டே இருக்கு. அது வந்து காண்கிறத வைத்து அருமையா இயங்கக்கூடிய ஒரு கருவி. ஒரு கருவின்றதா அது அவயவம்னு சொல்றான்னு தெரியல, ஏதோ ஒண்ணு. சோ வந்து அது டேட்டா வச்சு பயங்கரமா, நீங்க என்ன டேட்டா கொடுத்தாலும் பயங்கரமா கிரன்ச் பண்ணும். பர்டிகுலர்லி ஒரு முக்கியமான உண்மையை சொல்றேன், நல்லா கவனிங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகுதுன்னு வைங்களேன், உங்களுக்கு சில அனுபவபூர்வமாக ஞானம் அதிகமா இருக்கும். ஓகே, ஒரு 20 வயசு ஒருத்தருக்கும் 40 வயசு இருக்கும், கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். 50 வயசு 60 வயசு இன்னும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க இன்னும் நிறைய அனுபவசாலிகள், நிறைய காரியங்கள் அனுபவித்திருப்பாங்க. ஸோ மனது வந்து இந்த அனுபவ ரீதியான அறிவிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், எஸ்பெஷலி வென் யூ ஆர் ஓல்டர். கொஞ்சம் உங்களுக்கு முதிர்ச்சி இல்ல, ஒரு சில பேருக்கு சின்ன வயதுலேயே நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது. 30 வயசாக இருக்கும், ஆனால் அவங்க நிறைய காரியங்களை பார்த்துருப்பாங்க, அநேக காரியங்களை அவர்கள் செய்திருப்பார்கள். அதுல நிறைய அவங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆயிருக்கும். இந்த அறிவிற்கே இது அநேக நேரங்களிலே விசுவாசத்துக்கு கேடு விளைவிக்கூடியதா இருக்கிறது. இது என்ன பண்ணுதுன்னா விசுவாசத்துக்கு எதிர்த்து பேசுது. இதுதான் இயேசு கிறிஸ்து வந்து 5 மீன் அந்த சம்பவத்துல அவர் வந்து சீசர்களை கூப்பிட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு டக்குன்னு சொல்றான் பாருங்க, யோசிக்காம. சீசன் என்ன சொல்றான், 200 பணத்துக்கு வாங்கினா பத்தாது, எங்க இது வந்து பிராக்டிக்கல் நாலேஜ். அத வந்து நிறைய இடங்கள்ல அது நம்ம ட்ரெஷரா கன்சிடர் பண்றோம். கம்பெனிஸ் எல்லாம் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு இருந்து நிறைய வேல்யூ கொடுப்பாங்க. ஏன்னா பார்த்து அவருக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவர் பாருங்க பார்த்தோன்னே கெஸ் பண்றாரு. ஒரு நின்னோடனே அந்த டீமை பத்தி என்ன பண்ணலாம்னு சொல்லிடுறாரு, ஐடியாஸ் இவ்வளவு இருக்கு அவருக்கு அப்படின்னு. அதிகமா அரசியல் பிசினஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஆட்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவருக்கு வந்து அதே மாதிரி டாக்டர்ஸா இருக்கட்டும், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாங்கன்னா சில டாக்டர் தொட்டு பார்த்தே சில சொல்லுவாங்க, சப்கான்சியஸ் மைண்ட்லேயே ஒர்க் பண்ணி கடன்னு சொல்லிடுவாங்க, இதுதான் பிரச்சனை, இதை பண்ண அதை பண்ணு சொல்லி அவன் சொன்ன மாதிரி சரியா இருக்கும். இப்படிலாம் இருக்கு. ஸோ இந்த நாலேஜ் வந்து நிறைய இடங்களில் போற்றப்படுகிறது. இது ஒரு வகையில் நல்லதுதான் உலக ரீதியா. ஆனா அநேக நேரங்களில் விசுவாசத்துக்கு இது முதல் எதிரி. என்ன பிரச்சனைனா இது ரொம்ப நிஜமா உண்மையா உங்களுக்குள்ள இந்த வாய்ஸ் வந்துட்டு, அன்பார்ச்சுனேட்லி சில பேர் வந்து இதுதான் கர்த்தர் பேசுறான்றாலும் நடிச்சுட்டு இருக்காங்க. விசுவாசம் என்பது அது வந்து நீங்கள் பார்த்ததை விட பார்த்திராததை சார்ந்தது, காணாததோடு சம்பந்தப்பட்டது, இல்லாததோடு இல்ல, காணாதவைகளோடு சம்பந்தப்பட்டது. ஒரு பழைய போயம் இருந்தது, அது பேர் மறந்துட்டேன், ஓட் ஆன் கிரேஷன் வரும், அந்த ரைட்டர் பேர் மறந்துட்டேன். அதுல வரும், ஹர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட் பட் தோஸ் அன்ஹர்ட் ஆர் ஸ்வீட்டர் வரும்.
கேட்ட பாடல்கள் இனிமையா இருக்கிறது, கேளாதவைகளோ இன்னும் அதிலும் இனிமையா இருக்குது. அது மாதிரி விசுவாசம் வந்து கேளாததோடு சம்பந்தப்பட்டது. நீங்க இன்னும் அதை பார்க்கவே இல்லை. நீங்க இன்னும் அப்படி அனுபவிச்சதே கிடையாது. அனுபவிச்சதே கிடையாது. ஒரு முறை பினான்சியலி நான் வந்து ரொம்ப டைட்டா இருந்த சுச்சுவேஷனு. அப்பதான் நான் வந்து ஒரு சர்ச்ல அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தேன். அந்த சேலரி வேணாம்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னை சொன்னாரு. அதனால நான் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல சேலரி இருந்தேன். அதுக்கப்புறம் சர்ச் போகும்போது எனக்கு தெரியும் அந்த சர்ச் பிகினிங்ல இருந்தாங்க. அப்போ அவங்களோட ஃபைனான்சஸும் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. நிறைய அவங்க கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அவங்களே சொன்னாங்க இவ்வளவுதான் எங்களால் கொடுக்க முடியும். நான் சரி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நான் எதிர்பார்த்தா வரேன், லோவா இருக்குன்னு எதிர்பார்த்தா வரேன், நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அப்புறம் அவங்க கொஞ்சம் எனக்கு கூட்டி கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஆண்டவர் இதை நீ விட்டுட்டு வா, நான் உன்னை இந்த சேலரியில் இருக்க முடியும் அழைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால நான் விட்டுட்டு வந்திருக்கேன். வந்தா எனக்கு ரொம்ப டைட்டா இருக்கு சில மாசங்கள். அதுல ஒரு டைம் பாத்தீங்கன்னா எனக்கு ஜீரோ, காசே இல்லை. என் ஒய்ஃபும் அவங்க பிசினஸ் ஒன்றும் ஸ்டார்ட்டும் ஆகல, ஒண்ணுமே இல்லை. ஸோ லிட்டரலா ஜீரோ, ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு உண்மையிலேயே வீட்டு வாசல் கதவு, மாடி கதவு திறந்து பார்த்தா 1000 ரூபாய் கீழே கிடந்துச்சு. ஓகே, 1000 ரூபாய் கீழே கிடந்துச்சு. நான் நினைச்சேன் யாரோ பேப்பர் போட வந்தவரோ யாரோ ஒருத்தர் வந்து போட்டு போயிட்டார் போல அப்படின்னு. நான் வந்து பிரதர் நம்ம காலில் வருவாங்க, பிரதர் ஆண்டனி வருவாங்க, அவங்க வீட்டில் மாடியில் தான் இருந்தேன். அப்போ அவங்க வந்து இந்தியாவில் இல்லை, அப்போ அவங்க வெளிநாட்டில் இருந்தாங்க இந்த டைம்ல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வந்து கீழே வந்து நான் மாடி இருக்கேன். ஸோ இப்படி படி ஏறி வரணும், மேலே வந்தால் தான் எங்க வீடு. கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு கேட் இருக்கும். அந்த கேட் நான் பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கேன். அப்ப வந்து இறங்கி வந்து பார்த்தேன், காலையில வந்து பார்த்தா இந்த கேட் பூட்டிருக்கு. அப்ப உள்ள யாருமே வந்திருக்க முடியாது. எப்படி அங்க பணம் 1000 ரூபாய் வந்து விழுந்துச்சு எனக்கு தெரியாது. உண்மையிலே ஏதோ காக்கா வந்து போட்டுச்சா, நானும் ஒய்ஃபும் ரொம்ப யோசிச்சு எங்க இருந்து வந்திருக்கோம், எங்க இருந்து வந்திருக்கோம், டோன்ட் நோ, ரியலி டோன்ட் நோ, ஜஸ்ட் இட் வாஸ் தேர். சோ ஆண்டவர் பாத்தீங்கன்னா விசுவாசம் இப்படிப்பட்டதா இருக்குது. இப்படி என்னெல்லாமோ நடக்கலாம், என்னெல்லாமோ நடக்கலாம். யாராவது உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து யாருனே தெரியாம யாராவது காசு அனுப்புறாங்க. சி, நம்ம என்ன நினைக்கிறோம், ஒருத்தர் மினிஸ்ட்ரியில இருந்தா அவருக்கு ஆஃபரிங் கொடுப்பாங்க. இது ஆஃபரிங்கா இல்லையா, கதவை திறந்து பார்த்தா கிடந்து மண்ணா மாதிரி கிடந்துச்சு. சரி, விசுவாசம் இப்படி இருக்கு. ஆனா நம்முடைய கார்னல் மைண்ட், நம்முடைய லாஜிக்கல் மைண்ட் என்ன பண்ணுது, இது எதுவுமே ஒத்துக்காது, இப்படிலாம் நடக்காது, அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன சொல்லுவோம், ப்ராபபிலிட்டியில் கொண்டு போவோம். இப்படி நடந்தா அது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும், அதெல்லாம் அடிக்கடி நடக்கும் எதிர்பார்க்க முடியாது. சரி, அடிக்கடி இப்படித்தான் நடக்கும்னு சொல்லி என்னன்னாலும் நடக்கலாம், ஆண்டவர் என்னன்னு பண்ணலாம். உங்க பாஸ் அந்த ஆள் நீங்க நல்லாவே இருக்கணும்னு நினைக்காத ஆளா இருக்கலாம். அவன் வந்து உங்க மேனேஜரா இருக்கலாம், உங்களுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் நோண்டிட்டே இருக்கணும். அவன் கையால உனக்கு நல்லது நடக்க முடியும் கர்த்தரால. அவன் ஏன் போட்டனே தெரியாம உங்களுக்கு இன்கிரிமெண்ட் போடுவான், என்னன்னாலும் நடக்கலாம். இதுதான், இப்படிதான் ஃபெய்த் ஒர்க் ஆகுது. நான் வந்து இதெல்லாம் இப்படி கற்பனை பண்ணிட்டே போக நான் சொல்ல வரல. இப்படி நான் இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு கதவு திறக்கல. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்கிட்ட காசு இல்ல, எனக்கு இன்னைக்கு தேவைகள் சந்திக்கப்படுது, எனக்கு காசு வேணும், நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு வீட்டு வாசல்ல காசு கிடைச்சு. சோ நான் இப்ப எதிர்பார்த்தே போல இன்னைக்கு வீட்டு வாசல்ல காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போல, ஆனா அப்படி இருந்துச்சு. சரி, ஓகே, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன், சொல்ல வந்தேன். உங்களுடைய மனது வந்து விசுவாசத்துக்கு எதிராக செயல்படலாம், சரியா? உங்களுடைய ஆத்மாவும் எதிராக இருக்கலாம். ஆக மொத்தத்துல நீங்க உங்களுக்கு நீங்கள் விசுவாசிக்கிற காரியமோ எதிர்பார்க்கிற நடக்கும்ன்றதுக்கு எந்த ஆதாரமும் உங்களுக்குள்ளாக காணப்படாமல் இருக்கலாம். மீனிங் உங்களுக்கு அந்த உணர்ச்சியே இல்லாம இருக்கலாம், சுத்தமா அந்த ஃபீலே இல்லைங்க சுத்தமா. ஏன்னா எங்க இருந்து நடக்கும், எப்படி நடக்கும், எனக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லையே. சாரால் மாதிரி இருக்கு, கற்பமே செத்து போச்சு, எங்க இருந்து நடக்கும் அப்படின்னு நீங்க இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்திலும் உங்களுக்கு உள்ளாக உங்கள் ஆவி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆவி வல்லமை உள்ளது. அது அதான் சொன்னேன் நான், அந்த நம்ம குரூப்ல கன்ஃபெஷன் அனுப்பி பாருங்க, அதுல வந்து நான் ஐ எம் ஸ்பிரிட் பீயிங்ன்றத ரொம்ப அழுத்தமாக சொல்லுகிறேன். நான் ஆவி மனிதன், அதுதான் என்னுடைய வித்தியாசமே. ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் வித்தியாசமே ஆவிதான். ஒரு அவிசுவாசிக்கும் எனக்கும் வித்தியாசமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிதான். சில பேர் வந்து எப்படி இருக்கீங்கன்னா, நீங்க என்ன கேக்குறீங்க, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு நடக்க மாட்டேங்குது, நான் எவ்வளவு பண்றேனே எனக்கு நடக்க மாட்டேங்குது, எவ்வளவு ஜெபம் பண்றேன், விசுவாசிக்கிறேன், வார்த்தை அறிக்கை செய்ய எனக்கு இவனுக்கு நடக்குது, அவன் உங்களுக்கு தெரியவே தெரியாது அவனுக்கு நடக்குது. Brother, what God is teaching you is, God is teaching you how to get things from your spirit. உங்கள் ஆவியிலிருந்து எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். அவனுக்கு அதை போதிக்கல. அவனுக்கு நாளைக்கு இன்னைக்கு அவனால் சமாளிக்கக்கூடிய பிரச்சனை இருக்காவே சமாளிச்சுட்டு இருக்கான். நாளைக்கு அவனால சமாளிக்க முடியாது வரும், மணல் மேல் வீடு கட்ட மாதிரி இடிஞ்சு போயிடும். ஆனால் நீங்கள் உங்கள் ஆவியினாலே உங்கள் விசுவாச வாழ்க்கை கட்டி எழுப்புவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால்
புயல் வரும், வெள்ளாடி வரும், என்ன வந்தாலும் நீங்கள் அசையாமல் உறுதியாக இருப்பீர்கள். ஏனென்றால் காணக்கூடாத உலகத்தில் இருக்கிற ஆவியில் கட்டப்பட்டவர்கள் நீங்கள். ஆவியினாலே கட்டப்பட்டவர்கள் நீங்கள். காணக்கூடிய இன்னைக்குதான் அதிர்ந்து போயிரும். இன்னைக்கு பாருங்க, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்ல ஒரு பெரிய டேங்கர் வந்து அப்படியே 2 டேங்கர் கொலிஷன் ஆயிடுச்சுன்றாங்க. என்னன்னு தெரியல, இந்த வாரு பிரச்சனை எல்லாம் ஆச்சு, ஆயிடுச்சு கவுந்துருச்சான். யோசித்து பாருங்க, ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக யாரா அப்படி யோசித்து பார்த்துருப்பாங்களா? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் வந்து வருஷக்கணக்கா ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் கோடி கோடியா பணத்தை செலவழிச்சு கப்பல்களை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். யாரா யோசித்து பார்த்துருப்பாங்களா இப்படி நடக்கும்னு? பயங்கர லாஸ். எவ்வளவு கோடிகள் லாஸ் தெரியல. இப்படி உலகத்துல இருக்கிறதெல்லாம் இப்படிதான் இருக்கு. அவன் எவ்வளவு பெரிய ஆளாவும் இருக்கலாம், அது நம்ப முடியாது. என்னைக்கு ஆடுன்னு சொல்ல முடியாது, என்னைக்கு ஏன் பிரச்சனை பண்ணுவான்னு சொல்ல முடியாது. ஏதாவது பண்ணிடுவான், எவனோ ஒருத்தருக்கு யுத்தத்துக்கு போகணும்னு தோணும், யுத்தத்துக்கு போயிடுவான், அப்புறம் அவ்வளவுதான் பிரச்சனை ஆயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் ஆவினாலே வாழ பழகுபவர்கள், அது வந்து அப்ஹில் மாதிரி தான் அந்த ஹேபிட், லேர்னிங் டு லிவ் பை தி ஸ்பிரிட். ஏன் அப்படின்னா வந்து நம்முடைய மனதும் நம்முடைய மைண்டும் நம்முடைய ஆத்மா சரீரம்லாம் ஒரு மாதிரி வேற திசையில இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலும் உங்க ஆத்மா ஒத்துக்க மாட்டேங்குது, உங்க சரீரம் ஒத்துக்க மாட்டேங்குது, எதுவுமே ஒத்துக்கல, உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே இல்ல, ஜீரோவா இருக்கு, விசுவாசிக்கவே முடியலங்க, ஏமாந்து போன மாதிரி இருக்கு, இப்படி எல்லாம் ஒரு பக்கம் ஹெவியா உங்களுக்கு தோண்டிட்டு இருந்தாலும் சிம்பிள் மெஜாரிட்டி 118 வேணுன்ற மாதிரி ஆவி உங்க வாய் போதும். என்னென்ன வேணும்? உங்க ஆவி வேணும், அப்புறம் உங்களுடைய வாய். உங்க வாய் வந்து இப்படியே போகும், கோணிக்கிட்டு போகும். எந்த திசையில போகும்? இந்த திசையில போகும். இப்படி போயிடலான்னு தோணும். ஏன்னா அப்படிதான் நம்ம பழகி இருக்கோம். நம்ம 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 வாட் வி ஹவ் பீன் டாட் இஸ் our mouth is there to communicate, express. எனக்கு அப்படியே பயங்கர வருத்தம் மாற்றாது. அப்படியா சொல்லணும் போல இருந்துச்சு, வாயை திறந்து அப்படியே சொன்னாதானே நல்லா ஆகும். சொல்லுங்க, கர்த்தர்ட்ட போய் சொல்லுங்க, வேற யார்ட்டையும் சொல்லாதீங்க, பிரயோஜனமே இல்லை. இல்ல ஆண்டவரே யாரையா கூட்டு வராரு, அவங்கள்ட்ட சொல்ல வைக்கிறதுனா பரவாயில்ல, கர்த்தர்ட்ட போங்க, கதவை பூட்டுங்க, வீட்டுல போய் தாழ்பாலை போடுங்க, வாயை அழுகணும் மாதிரி இருக்கா, ஐயோ ஆண்டவரே நான் தானே இதெல்லாம் பண்ணணும், ஆனா என்னால பண்ண முடியாம இருக்கனே, இப்படி தோணுதா, வாயை திறந்து அவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, அழுங்க, என்னாலும் பண்ணுங்க, தப்பே இல்லை. ஆனா அது வாயை அதுக்கு மட்டுமே பயன்படுத்தி விடாதீர்கள். அதுக்கப்புறம் உங்க ஆவிட்ட போய் கேளுங்க, என்னது, வாட் இஸ் கோயிங் ஆன். உங்க ஆவியை கொஞ்சம் பேச விடுங்க, கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுங்க, உட்காந்து அந்நிய பாஷையில பேசி ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணா உங்க ஆவிக்கு கொஞ்சம் ரூம் கொடுக்குறீங்க. ஏன்னா உங்க ஆவி இதெல்லாம் சேர்ந்து நெருக்க பாக்குது. ஆவியை அவித்து போடாதுன்னு கொடுக்கல, இதெல்லாம் அவிக்க பாக்குது. எது? உங்களுடைய சூழ்நிலைகள், உங்கள் சூழ்நிலைகள் சார்ந்த உணர்ச்சிகள், அந்த எண்ணங்கள், மரணத்தின் எண்ணங்கள், ஜீவன் எண்ணங்கள் இல்லை. எப்படி ஒண்ணு ஃபெயில் ஆகும், எப்படி ஒண்ணு தோத்து போகும், எப்படி ஒண்ணு நடக்காது, இந்த எண்ணங்கள்லாம் சேர்ந்து உங்கள் ஆவியை வந்து அப்படியே, ஆவியை கொல்லலாம் முடியாது, ஆவி ஆனா சஃபகேட் பண்ண பாக்குது. அதாவது என்னன்னா, அது செயல்பட விடாம தடுக்க பாக்குதுங்க. இதெல்லாம் சேர்ந்து உங்கள் ஆவிக்கு உதவி செய்யறதுக்கு உங்க வாய் மட்டும் தான் போதும், வேற எதுவுமே தெரியல. You just need your spirit and your mouth. You get simple majority. எப்படி சிஎம் கூட குட்டி குட்டி கட்சிகள்லாம் சேர்ந்து மெஜாரிட்டி வச்சா, அது மாதிரி அகேன்ஸ்ட் த டைட். பயமா இருக்கு, சூழ்நிலைகள்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, என்னை மிரட்டுது, நான் நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியல, கையில காசு இல்ல, அப்படி இருக்குது, இந்த சரீர சுகம், இந்த சுகத்தை என்னால பார்க்கவே முடியல, நான் வேற மாதிரி நம்புறேன், ஆனா இது வந்து மோசமாட்டுற மாதிரி தெரியுது, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. சகோதரே, இந்த நேரத்திலே கர்த்தர் உனக்கு உன் வாயை கொடுத்திருக்கிறார். Your mouth here is not to communicate, your mouth is here to command and make things happen, make things manifest. உங்கள் வாய் இந்த இடத்துல வெறுமனே பேசுவதற்காக, உணர்ச்சிகளை சொல்வதற்காக இல்ல. உங்கள் வாய் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, your mouth is your spirit's spokesperson. உங்கள் வாய் உங்கள் ஆவியினுடைய செய்தி தொடர்பாளர், இல்லைன்னா அதனுடைய ஸ்பார்க், அதனுடைய பிரதிநிதி. உங்கள் ஆவியில் இருக்கிறதை உங்கள் வாயால், வாய்க்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. ஒரு நாள் நான் சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க. இப்ப சத்துரு வந்து என்கிட்ட சொன்னா, என்ன சொல்றது அப்படின்னா, இப்ப இந்த வாக்குது, இப்ப நம்ம அருமையா ஒரு வசனம் படிச்சோம், என்ன போட்டிருக்கு, நான் விழுந்து போன தாவிது கூடாது எடுப்பதுன்னா என்ன சொல்லிருக்கேன், ஆளுகை அதிகாரம். சோ ஒரு நாள் நான் சொல்லிட்டு இருக்கேன், கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஆளுகை அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் அதிகாரத்துல இருக்கிறேன், ஆளுகையில இருக்கிறேன் அப்படின்ற சத்துரு என்கிட்ட வந்து பேசினா, அது உன் லைஃப்ல இல்லப்பா, ரொம்ப கன்சர்ன்டா பேசுவான். உன்கிட்ட இல்ல பாரு, உன்கிட்ட இல்ல, உன்கிட்ட ஆளுகை அதிகாரம் இல்ல, நீதான் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறாய், நீதான் சூழ்நிலைகளும் மற்ற காரியம் எப்படி ஆண்டுட்டு இருக்கு, எதுக்கிட்டு பேசுறேன் அப்படின்னு குற்றப்படுத்த முயற்சி தான். அப்ப பாருங்க, எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். நான் இமிடியேட்டா கேவ் ரிப்ளை, டோல்ட் தி டெவில், லுக்,
ஐ ஆம் நாட் டாக்கிங் பிகாஸ் தட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட் பிசிக்கலி. எனக்கு இன்னும் மேனிஃபெஸ்ட் ஆகல, எனக்கே தெரியும். அதை நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? எனக்கு தெரியும். நான் ஏன் பேசுறேன்னா, நான் பேசி 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 என்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய மனதையும் ஒரே லைன்ல கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். எனக்குள்ள ஒரு ஒருமனப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். அது வேற சொல்லுது, என் ஆத்மா மனது நீ சொல்றத சொல்லுது. ஆனா அது இல்ல, இங்க நீ சொல்றது ஃபைனல் இல்ல, நான் சொல்றதான் ஃபைனல்னு நான் என் விசுவாசத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன். சரி, நல்லா கவனிங்க. ஒருத்தர் ஜிம் போறாரு வைங்களேன். ஜிம் போய் அடுத்த நாளே மசில்லாம் அப்படியே பாடி பில்டர் மாதிரி வர முடியாது. யாருமே அப்படி வர முடியாது. அப்படி எவனாவது ஏதாவது பண்றான், ஊசி கீசியை போட்டு பண்றான்னா அது டேஞ்சரஸா இருக்கும். வர முடியாது. அது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா யாராவது ஜிம்ல இருந்து முதல் நாள் போயிட்டு வரவரை பார்த்து, என்னங்க பாடி பில்டிங்கே உங்களுக்கு ஆகல, பாடி அப்படியே தான் இருக்கு, எதுக்கு நீங்க ஜிம் போறீங்க, யாரா கேட்பாங்களா? சுய அறிவு இருக்கிற எவனா கேட்பானா? கேட்க மாட்டான். அது கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரிதான் பாருங்க. ஆனா டெய்லி அவர் போகணும், போய் சொல்லணும். கரெக்டா? சோ இந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து முதல்ல நம்ம பேசும்போது, சரி சில நேரம் இப்ப வாக்குத்தத்தை பேசி அடுத்த நாளே ரிசல்ட் வராம இருக்கலாம். ஆனா நம்ம பேசுறது எதுக்கு பேசலன்னா, உடனே ரிசல்ட் வர்றதுக்காகவே நான் பேசல. நம்ம பேசுறது எதுக்கு பேசுறோம்? நம்ம ஆவியோடு நாம் ஒத்துக்கொள்வதற்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த நம்முடைய ஆவியும் நாமும் ஒன்றாக இணையும் போது, நம்முடைய வாயும் நம்முடைய ஆவியும் ஒன்றாக இணையும் போது, அது தொடர்ச்சியாய் நடக்க ஆரம்பிக்கும் போது, நம்முடைய மனதும் நம்முடைய ஆத்மாவும் வெளிச்சம் பெற ஆரம்பிக்கிறது. ஏன்னா நம்முடைய வார்த்தையின் பிரவேசம் வெளிச்சத்தை உண்டாக்குகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்ம இந்த வார்த்தை எடுத்து வாயில பேச பேச நமக்குள்ளாக இறங்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய தாழ்விடங்களுக்குள்ளாக அது இறங்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய தாழ்விடங்களுக்குள்ளாக அது இறங்க 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 உள்ளே வெளிச்சம் உண்டாக ஆரம்பிக்கிறது. எங்க எங்க இருள் இருக்கிறதோ, எங்க பயம் இருக்கிறதோ, எங்க கலக்கம் இருக்கிறதோ, அங்க எல்லாம் வார்த்தை உள்ள போய் வெளிச்சத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. வெளிச்சத்தை கொடுக்க 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 பாத்தீங்கன்னா உங்க இருதயத்திலே விசுவாசம் உண்டாக ஆரம்பிக்கிறது. See, the last person to join the faith bandwagon will be your mind in many cases. But heart can be brought in quite easily. புரியுதா? எதை வச்சு? வார்த்தையை வைத்து செய்ய முடியும். கர்த்தருடைய வார்த்தை வைத்து செய்ய முடியும். சோ இப்ப நம்ம இந்த வார்த்தை ஒரு வருஷம் தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து. அப்ப கர்த்தர் எடுப்பிக்கிறதுக்கான செஞ்சுட்டாரா? அற்புதமாக செய்து விட்டார். சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து சத்துருடைய சகல அதிகாரத்தையும் பறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, அது நடுவில் இராதபடி, நமக்கு விரோதமான இருந்த கையெழுத்தை நடுவில் இராதபடி குலைத்து போட்டு அதை சிலுவையிலே அடித்து ஆணி அடித்து அதை வெளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்து விட்டார். வெளிப்படுத்த விஷயத்தை சொல்றாரு, நான் விடிவெளி நட்சத்திரமும் தாவீதின் வேருமா இருக்கிறேன். I am the root of David. சில டிரான்ஸ்லேஷன் I am the seed of David வருது. இதை சொல்றாரு. தாவீது கூட தன்னை எழுப்பியாச்சு. அவன் ஒரு மாம்சீகமான ஒரு உலகத்துல இருந்து ஒரு எருசலேம்ல இருந்தான். நான் ஆவிக்குரிய எருசலேம்ல இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆவிக்குரிய எருசலேம்னா பூமி முழுவதும் ஆள முடியும். அந்த எருசலேம் வச்சு அந்த எருசலேம் தேசம் மட்டும் தான் ஆள முடியும். இன்னைக்கு பரலோக எருசலேம், பரம எருசலேம் வைத்து பூமியவே ஆள முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆபீஸ்ல நான் உட்கார்ந்துருக்கேன் அவர் சொல்றாரு. நான் ஏற்கனவே அங்கதான் உட்கார்ந்துருக்கேன், நான் சீட்ல இருக்கேன். I've taken all authority, I've taken all dominion. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து விட்டார். எபிரேயர் 12:22 சொல்லுது, நீங்களோ ஜீவனுள்ள தேவனிடத்திற்கும் சீயோன் மலையினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்கள் இடத்திற்கும் ஆபேல் ரத்தம் பேசுறது நன்மையானவர்களை பேசுறது தெளிக்கப்பட்ட ரத்தமாய் கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நம்ம ஏற்கனவே சேர்ந்தாச்சு, அங்க இருக்கிறோம். தாவீதின் கூடாரத்துக்குள்ள அந்த கிறிஸ்து ராஜாவாக வீற்றிருக்கிறார். அந்த இடத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். அந்த ஆளுகைக்குள்ள நம்ம சேர்ந்துட்டோம். ஏற்கனவே அங்கதான் இருக்கிறோம். இப்ப அந்த ஆளுகை நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளுக்குள்ள வர வேண்டும். சோ என்ன சொல்லணும்? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்த கர்த்தர் என் வாழ்க்கையிலே ஆளுகையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில ஆளுகை கொண்டு வருவதற்கான அவர் செய்து முடித்து விட்டார். இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா நம்முடைய ஆவியில அந்த ஆளுகை வந்துருச்சு. அதையே சொல்லலாம். பிசாசு எங்க ஆளுகை வந்துச்சு அவங்க கேட்டா, நான் ஆவி, நான் அப்படிதான் பேசுவேன். யூ கேன் வெரி வெல் சே தட். இல்ல பிரதர், அது பொய் சொல்ற மாதிரி இருக்காதா? யார் சொன்னா? யூ ஆர் அ ஸ்பிரிட் பீயிங்கிறது பொய்யா? அப்படிதானங்க ஐ எம் ஹீல்டு சொல்ல முடியும். இல்ல ஐ எம் ஹீல்டு எப்படி சொல்லுவீங்க? நான் சுகமானேன்னு எப்படி சொல்லுவீங்க? சரீரத்துல வியாதி இருக்கும் சுகமானேன்னு எப்படி சொல்ல முடியாது? பொய் தானே அப்படி சொன்னா?
ஆனா நான் சரீரத்தை ரியாலிட்டி சொல்ல, நான் ஆவியில பேசிட்டு இருக்கேன். என் ஆவி சுகமாயிருச்சுல, ஆவியில பழுதே இல்லையே. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, என் வாய் மூலமா அதை நான் பிரகடனப்படுத்துகிறேன். என் வாய் மூலம் அதை பிரகடனப்படுத்தும் போது என்னுடைய என்டையர் சிஸ்டம்க்கு நான் ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். என் பாடிக்கு, என் மைண்டுக்கு எல்லாத்துக்கும் கமாண்ட் கொடுக்குறேன். என்ன கமாண்ட் கொடுக்குறேன்னா, லிசன் டு மீ, என் வார்த்தையை கவனி. பழைய பல தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் சொல்றாரு பார்த்தீங்களா, மனுபுத்திரன் வார்த்தை கேள் எசேக்கியேல்ட்ட சொல்லுவாரு, ஏசாயாட்ட சொல்லுவாரு, நான் சொல்லுகிறதை கவனி அப்படின்னு இந்த மாதிரிலாம் பேசுவார்ல. அது மாதிரி யூ டெல் யுவர் சிஸ்டம், லிசன் டு த வேர்ட், லிசன் டு மை வாய்ஸ், பிகாஸ் ஐ ஆம் a spirit being in the image of God. தேவனுடைய சாயலே, கரெக்டா சொன்னா, கிறிஸ்தேசுவின் சாயலே இருக்கிற ஆவி மனிதன் நான். ஆகவே நான் என்னுடைய சரீரத்தை பார்த்து பேசுகிறேன், உணர்ச்சிகளை பார்த்து பேசுகிறேன். எதை பேசுகிறேன்? நிறைவை பேசுகிறேன். தாவீதின் கூடாரத்தை எடுப்பிடுத்துட்டாரு அப்படின்னா ஆளுகை என் வாழ்க்கையில கொண்டு வந்து விட்டார். அவர்கிட்ட இன்னும் பெண்டிங் எதுவுமே இல்லை. ஏற்கனவே ஆளுகை கொண்டு வந்து விட்டார் என் வாழ்க்கையிலே அப்படின்றதான் சொல்றேன். திறப்புகளை அடைத்து விட்டார். ஐயோ, பொருளாதாரத்துல ஓட்டப்பை மாதிரி இருக்குங்க. நல்லாதான் சம்பாதிக்கிறோம், ஆனா எல்லாம் போயிருது. எங்க போகுதுன்னே தெரியல, எல்லாம் காணா போயிருது. அதெல்லாம் சொல்லாதீங்க. இல்லைங்க, அதான் நடக்குது. டோன்ட் ஸ்பீக் தட். யூ ஹாவ் பெட்டர் ரியாலிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் யுவர் ஸ்பிரிட். உங்கள் ஆவி என்கிற மாபெரும் ரியாலிட்டி இருக்கிறது, அதை பேசுங்க. ஏன்னா இதெல்லாம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்கிறதுக்கான எல்லாத்தையும், அது நடக்கணும். இது நம்முடைய வாழ்க்கையில நடப்பதற்கான எல்லாத்தையும் அவர் செஞ்சுட்டார். இப்பொழுது நம்முடைய ஆவியும் நம்முடைய வாயும் ஒன்றிணைய வேண்டும். ஆவியினுடைய வாயும் ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணையும் போது நமக்குள்ளாக அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நமக்குள்ளாக விசுவாசம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கும். அந்த விசுவாசம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருதயத்திலிருந்து அப்படியே நிரம்பி வாய் வெளியே வரும். அப்படி வரும்போது நீங்கள் பேசுவீர்கள், அங்கே அற்புதங்கள் நடக்கும். நீங்க போகாமலே கூட அற்புதம் நடக்கும். நீங்க இன்னும் பேசாத கூட நடக்கும். சரி, நிறைய பேர் அந்த பாட்டை ரொம்ப பிடிச்சிக்கிறாங்க. எந்த பாட்டுனா, இப்போ ஒரு கார் வேணும்னு ஒருத்தவங்க ஜோம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார் வரணும் மேனிஃபெஸ்டேஷன், அந்த பாட்டு மேல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அது தப்பு இல்லை. உண்மையான அதோட முக்கியமான ஃபோக்கஸ் இப்ப என்ன, உங்க ஸ்பிரிட், யுவர் ஸ்பிரிட் பிலீவ்ஸ், யுவர் ஸ்பிரிட் கேன் ஈவன் பிலீவ் ஹெலிகாப்டர் ஃபார் யூ, ஃபர்கெட் அ கார். கார்லாம் இல்ல, உங்க ஆவியினால நீங்க உங்களுக்கு ஹெலிகாப்டர் வரும் கூட நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும். அது பிரச்சனை இல்லை. ப்ராப்ளம் என்னன்னா, உங்க ஆத்மாவும் தனியமா ஆளாளுக்கு ஒரு திசையில் இருக்கலாம். அதை ஒரு வழி கொண்டுறணும், அதை ஒரு கடிவாளம் போட்டு கொண்டுறணும். அந்த கடிவாளம் தான் விசுவாசம். அந்த கடிவாளத்தை போட்டு கொண்டு வருகிறது தான் உங்களுடைய வாயும் உங்களுடைய ஆவியும் இணையும் போது அது நடக்கிறது. சரி, நம்ம இன்னும் தொடர்ந்து இதை பார்க்கலாம். இந்த டைம் ஆயிடுச்சு. இன்னும் இது இதை கொஞ்சம் தியானிக்க போகிறோம். இந்த வாக்குத்தங்களை எடுத்து எப்படி இவைகள் செயல்பட போகிறது, இது கர்த்தரோட வாழ்க்கையில செய்யும். அவர் ஏற்கனவே இதை பிரகடனப்படுத்திட்டார். இந்த சீசன்ல குறிப்பா என்னோட வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று பிரகடனப்படுத்தி விட்டார். அவர் ஏற்கனவே பேசிட்டாரு நம்மகிட்ட. இதை எப்படி செயல்படுத்த என்பதை நாம் பார்ப்போம். இதெல்லாம் பாருங்க, இந்த ப்ராசஸ் நீங்க செயல்படுத்துறதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆவி கொஞ்சம் டாமினேட்டிங்கா இருக்கணும். அப்பதான் கொஞ்சம் ஈஸி. இல்ல உங்கள் வாயை இந்த உங்க மனதும் உங்க ஆத்மாவும் பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி நெகட்டிவ் கொண்டு போயிடும். அதை செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் தியானம் ஒரு உதவியாக இருக்கிறது. ஸோ பிளட் மெடிடேஷன் ஏன் முக்கியம் அப்படின்னா, அது உங்க ஆவியை அப்படி எலிவேட் பண்ணி விடுது. பிளட் மெடிடேஷன் வெறும் மந்திரம் கிடையாது. It can work like that, I don't deny that, but it's not only that. அது ஒரு மந்திரம் மாதிரி வேலை பார்க்கும், அற்புதம் செய்யக்கூடியது தான். இல்லை, ஒரு ரொம்ப எமர்ஜென்சில அப்படிலாம் நடக்கும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அப்படி மட்டும் வைக்கணும்னு தேவன் விரும்பல. இன்னும் ரத்தத்தை ஏதோ மேஜிக் மாதிரி யூஸ் பண்ண மட்டும் விரும்பல. அதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் எப்பொழுதும் ஜெயம்ஸ் கோடுகளாக இருக்க முடியாது விரும்புகிறார். அது சில நேரம் நடக்கும், சில நேரம் அப்படிலாம் இல்லை. எப்பயும் நடக்கும். எப்படி நடக்கும்? உங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் தியானம் உங்கள் ஆவியை பலப்படுத்துகிறது. உங்கள் ஆவி பலப்படும் போது அது உங்கள் வாயோடு சேர்ந்து கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அப்படி கிரியை செய்யும் போது மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உண்டாகும், ஜெயம் உண்டாகும். சரி, ஜெபிக்கலாம். Hallelujah. Hallelujah. Ora banta riga dara brontoro. Ora barente riga dara handoro imbri karara handoro yokente riga doro. Glory to Jesus. Glory to Jesus. Hallelujah. 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 Riba dara hanta riga doro. Hida rangra kalara baron kanduro bronto riga dara bo. Brinta riga der brendo ron condure benta riga ro. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Redarahantori, Brakadarahantori.
Era branca andora bronto rida rahantore grenda rahatori honda rabarante hadoro. Hida rangrantora bronto rimbra conto robro conto ribadara brante ro. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Ribra kararam brante rida ramba contoro. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Ribra canto rubro kanda renderia condoro. Hallelujah. 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 Ribra kando ribrianto rigedera branta rodaro. Hallelujah. 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 எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கோங்க ஏதோ ஒரு விதமான வலி உங்க சரீரத்தில் இருக்கு பெயின் ஏதோ ஒரு விதமான பெயின் எனிபடி ஹியர் ஜஸ்ட் இது பண்ணி விடுங்க சாட்ல ஏதாவது சொல்லுங்க இஃப் யூ ஹேவ் ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ ஏன்னா கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற வார்த்தை இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டது ஐ வாண்ட் டு ஸ்பீக் தட் ஓவர் யூ ஹalleluya thank you lord thank you lord hallelujah 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 thank you lord இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே thank you lord thank you lord பலவீனத்தோடு சரீரத்தில் எந்த ஒரு வேதனையோடு யார் பார்த்து கொண்டிருந்தாலும் ஹalleluya ரிபட்டாரஹந்தரோ இயேசு கிறிஸ்துவினுடைய சுகமளிக்கிற வல்லமை அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்திலிருந்து புறப்பட்ட அந்த வல்லமை இந்த சரீரத்தை தொட்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஹalleluya சரீரத்தை தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya வேதனை நீங்கி சுகமாயிரு என்று இயேசுவின் நாமத்திலே பேசுகிறேன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று இயேசுவின் நாமத்திலே பேசுகிறேன் தேங்க்யூ லார்ட் அந்த சரீரத்தின் அந்த பகுதியில் இருக்கிற வேதனை மறைவதாக இம்மிடியட்டா மறைவதாக தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் ஹalleluya hallelujah hallelujah thank you lord thank you lord thank you lord hallelujah hallelujah thank you lord thank you lord thank you jesus let the pain be gone let the pain be gone hallelujah horra banta rigra kandoro herra bento rimba kadara handori an kranto rigodor branta rida rombro koto rimba tara hantoro Rembo codo rembatar brantu zida rancandara branta reda rocodoro. Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. அன்றைய பொருளாதாரத்திலே மிகவும் நெருக்கத்தோடு இருக்கிறவர்கள் ஜெபிக்கிறேன். Pray for everyone who is in a very crunch situation. என்ன செய்வது என்று தெரியாமல் ஆண்டவரே சில பேர் தூங்காம முடியாம இருக்கீங்க பொருளாதார பிரச்சனை நைட்ல அதே நினைச்சிட்டு இருக்கீங்க தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் இயேசுவின் நாமத்திலே ஐ ஸ்பீக் தி ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த் ஓவர் them விசுவாசத்தின் ஆவியை அவர்கள் மேல் நான் பேசுகிறேன் விசுவாசத்தின் ஆவியை அவர்கள் மேல் நான் பேசுகிறேன் ஹalleluya ஹalleluya விசுவாசத்தின் ஆவியை பேசுகிறேன் தேங்க்யூ லார்ட் விசுவாசத்தின் ஆவியை மேற்கொள்வதாக எல்லா சோர்வுகளையும் மேற்கொள்வதாக தேங்க்யூ லார்ட் Thank you, Lord. Hallelujah. 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 வெல்வீரர் அவன் மேல் அம்பெய்து அவனை மனமடிவாக்கினார்கள் ஆகிலும் அவனுடைய புயம் உறுதியாய் நின்றது அது உன் தகப்பனுடைய தேவனாலே எப்படி ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா மனமடிவான சூழ்நிலைகள் இருந்தும் இயேசுவின் நாமத்தை விடுதலை நான் பேசுகிறேன் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் அன்று அது மட்டுமல்ல ஹalleluya hallelujah எல்லா விதமான மரண பயத்தில் இருக்கிறவர்களாக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த பயம் நீங்குவதாக ஒரு நம்பிக்கை தைரியம் உண்டாவதாக தேங்க்யூ லார்ட் நீடித்த நாட்களால் திருப்தியாகி ரட்சிப்பை காண்பிக்கிறவரே ஸ்தோத்திரம் நீடித்த நாட்களால் திருப்தியாகி ரட்சிப்பை காண்பிக்கிறவரே ஸ்தோத்திரம் தேங்க்யூ லார்ட் தொடர்ந்து வழி நடத்தும் அன்றைய உங்களுடைய பிரசனம் எங்களோடு இருப்பதாக தேங்க்யூ லார்ட் இந்த வார்த்தைகளை உறுதியாய்ப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும் 30, 60, 100 பலனை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்தை எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தெளிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தேங்க்யூ லார்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் 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 God bless you. Thanks for joining. See you in the next meeting. Thank you.